வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் பேங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நிலை அலைகள் என்றால் என்ன, அதன் பண்புகளை எழுதுக. காற்றில் ஒளியின் திசை வேகத்திற்கான நியூட்டன் சமன்பாட்டை விளக்குக. அதில் திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தனி ஊசலை விரிவாக விவரிக்க. சுருள்வில்லின் கிடைத்தள்ள அளவுகளை விவரி. தனிசீரிசை இயக்கத்தின் ஆற்றலை விரிவாக விவரிக்க. நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி குறிப்பிடுக. பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்டல், கழித்தல் மற்றும் பெருக்குவதால் ஏற்படும் பிழைகளின் பெருக்கத்தை விவரி. கீழ்கண்டவற்றை பற்றி குறிப்பு எழுதுக. முழுமைப்படுத்துதல், பரிமாணமற்ற அளவுகள். அடுத்து பார்த்திங்கன்னா வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியினை விரிவாக விளக்குக. ஸ்கேலர் மற்றும் வெக்டர் பெருக்கலின் பண்புகளை விவரி. மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவி. செங்குத்தாக கீழே விழும் பொருட்களின் இயக்க சமன்பாட்டை வருவி. செங்குத்தாக எரியப்பட்ட பொருட்களின் சமன்பாட்டை வருவி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மைய திசைகள் என்றால் என்ன, லாமியின் தோற்றத்தை கூறுக. மெல்லிய கம்பியால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் செங்குத்து இயக்கத்தை விவரி. மெல்லிய கம்பியால் இணைக்கப்பட்ட கனப்பொருட்களின் செங்குத்து இயக்கத்தை விவரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உராய்வு எவ்வாறு தோன்றுகிறது என்பதை விவரி. சாய்தளம் ஒன்றில் உராய்வு கோணம் சறுக்கு கோணத்திற்கு சமம் என காட்டுக. சறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனையினை சுருக்கமாக விவரி. வளைவு சாலைகளின் வெளி விளிம்புகளின் உயர்த்தப்பட்டு இருப்பதன் நோக்கம் என்ன விளக்குக. வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிமாண மீட்சி மோதலில் பொருட்களின் திசை வேகத்திற்கான சமன்பாட்டை வருவி. மீட்சியற்ற மோதல் என்றால் என்ன, உதாரணங்களை கூறுக. சாய்தளத்தின் உருதலை விவரி மற்றும் முடுக்கத்திற்கான சமன்பாட்டை பெறுக. தண்டு ஒன்றின் நிலைமை திருப்புத்திறன் அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொருத்தமான சமன்பாட்டை விவரி. சைக்கிள் ஓட்டுபவர் சாயும் கோணத்திற்கான சமன்பாட்டை வருவி. ஈர்ப்பு நிலை ஆற்றலுக்கான கோவையினை தருவி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுபடு வேகத்திற்கான கோவையினை தருவி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உயரத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும், குறுக்கு கோட்டை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும், இது ரெண்டும் முக்கியம். அடுத்து துணைக்கோள்களின் ஆற்றலுக்கான கோவையினை தருவி. வென்ஸ் சுரிமானி அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விவரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமுக்க இயலாத பாகுநிலையற்ற வாய்மம் ஒன்று வருஞ்சீர் ஓட்டத்தில் செல்வதற்கான பெர்னோலியின் தேற்றத்தை கூறி அதனை விவரி. அப்படிலாம் நிறுவி. நமக்கு பெர்னாலி தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. டெரிவேஷன் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கு நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் பேங்க் தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். ஒரு குழாயின் வழியே வருஞ்சீர் ஓட்டத்தில் ஒரு வினாடியில் பாயும் திரவத்தின் பருமனுக்கான பாசாய்வு சமன்பாட்டை தருவி. ஸ்டோக் விதியினை பயன்படுத்தி அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தில் இயங்கும் கோளத்தின் முற்று திசை வேகத்திற்கான சமன்பாட்டை தருவி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹூக் விதியினை கூறுக. ஒரு சோதனை உதவியுடன் அதனை சரிபார்க்கவும். கார்னோ வெப்ப இயந்திரத்தின் பயனறு திறனுக்கான கோவையினை பெறுக. அடுத்து கார்னோ வெப்ப இயந்திரத்தை பற்றி விரிவாக விளக்குக. நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பை பெறுக. நெக்ஸ்ட் வந்து நியூட்டனின் குளிர்வு விதியினை விரிவாக விளக்குக. வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கொள்கலன் சுவர் மீது ஏற்படுத்தும் அழுத்தத்திற்கான கோவையினை பெறுக. வாயுகளின் வெப்ப இயக்கவியல் கொள்கைகளுக்கான எடுகோள்கள் யாவை. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின் இருக்கு. இந்த 45 மார்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்து எழுதி பாருங்கள்.
ஸோ இதுலேயே வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஷின்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தனி ஊசலை விரிவாக விவரிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சுருள்வில்லின் கிடைதல் அளவுகளை விவரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிழைகளுடைய வெவ்வேறு வகைகள், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டல் கழித்தல் மற்றும் பெருக்குதால் ஏற்படும் பிழைகள் பெருக்கத்தை விவரி. ஸோ அதுக்கு கீழே வெக்டருடைய முக்கோண விதியினை விரிவாக விளக்குக, இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது உராய்வு எவ்வாறு தோன்றுகிறது என்பதை விவரி. சாய்தளம் ஒன்றில் உராய்வு கோணம் சறுக்கு கோணத்திற்கு சமம் என காட்டுக. நெக்ஸ்ட் வளைவு சாலைகளின் வெளி விளிம்பு உயர்த்தப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ற விளக்குக. வேலையாற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிமாண மீட்சி மோதல் நல்லா பார்த்துக்கோங்க. சாய்தளத்தில் அது அதே மாதிரி தண்டு ஒன்றின் நிலைமை திருப்புத்திறன் அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொறுத்து சமன்பாட்டை விவரி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சைக்கிள் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு விடுபடு வீதத்திற்கான கோவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விடுபடு வேகத்திற்கான கோவைங்கிறது கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க 5 மார்க்கில். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா டெரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயரத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும், குறுக்கு கோட்டை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கு நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் பேங்க் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் போதும், கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின் எல்லாம் கேட்பாங்க. அதேமாதிரி வெண்சுரமானி அமைப்பு, அமுக்க இயலாத பாகுநிலையற்ற பாய்மம் ஒன்றின் வருஞ்சீர் ஓட்டத்தில் செல்வதற்கான பெர்னாலி தேற்றம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெர்னாலி தேற்றம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி ஸ்டோக் விதி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூக் விதி, கார்னோ வெப்ப இயந்திரத்தோட பயனர் திறனுக்கான கோவை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்ஸ் மார்ச் 2024க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேங்க்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காத வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க்கு, பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், கீ ஆன்சர், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அஃபிஷியல் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்கள். மறக்காத வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸுக்கும் சப்ஜெக்ட் ஸ்டாஃபுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.